பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். இன்றைக்கும் யோபு 13வது அதிகாரம் 15வது வசனத்தை தியானிக்கிறோம். அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையா இருப்பேன், ஆனாலும் என் வழிகளை அவருக்கு முன்பாக ரூபகாரம் பண்ணுவேன். யோபுவனுடைய ஒரு நம்பிக்கை, ஆண்டு மேல அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கை அந்த மகனுக்கு இருந்தது. பாருங்க, அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையா இருப்பேன். சில வேளைகள் ஆண்டவர் நம்முடைய ஒரு சோதனையின் பாதையில் நடத்துகிறார். சில டெஸ்ட் மத்தியில் ஆண்டவர் நம்மளை நடத்துறாருங்க. எந்த அளவுக்கு நம்ம நிக்கிறோம், ஏனென்றால் அதற்கு பிறகு ஆண்டவருக்கு சாட்சியாய் அந்த யோபுவை இரட்டத்தனையாய் ஆசீர்வதிக்க ஆண்டவர் விரும்பினார். என்னென்ன ஆசீர்வாதத்தை அந்த மகன் இழந்தாரோ, பெற்ற பிள்ளைகளை இழந்தாரோ, எல்லா பிள்ளைகள் இருந்து, எருதுகள் இருந்து, ஒட்டகங்கள் இருந்து, ஆடு மாடுகள் இருந்து, எல்லாம் ரெட்டிப்பான ஆசீர்வாதம், ரெட்டிப்பான நன்மையினால் நிரப்பினார். அதற்கு ஒரே காரியம், எந்த அளவுக்கு அந்த நம்பிக்கைக்கு சாட்சியா இருக்கா அப்படின்னு ஆண்டவர் பார்த்தார். கவலைப்படாதீங்க. சில வேளைகள் கண்ணீரின் பாதை, சோதனையின் பாதையில கடந்து போகிற பொழுது மனதை விட்டு ஐயோ ஏன் ஆண்டு இப்படி பண்ணார் கடந்து போகாதீங்க. என்ன செய்தாலும் ஆண்டு மேல நம்பிக்கையா இருப்பேன். 2000வது ஆண்டு ஆண்டருடைய வார்த்தையை ஏற்று நான் இருக்கிற இந்திய தேசத்திலிருந்து சிங்கப்பூர் தேசத்துக்கு கடந்து வந்தேன், ஆண்டுடைய வாக்கை பெற்று. ஆனால் சோதனையின் காலம், யோபு சோதிக்கப்பட்டது போல ஆண்டருக்கு சாட்சியா இருக்கணும். அப்பொழுது எனக்கு தெரியல, அந்த ஆவிக்குரிய ரகசியம் தெரியல. நான் திரும்ப கடந்து போய் அங்கிருந்து ஆப்பிரிக்கா தேசத்துக்கு போகும்படியான ஒரு பாதையை தேவன் வைத்திருந்தார். ஆனால் நானும் என் மனைவியும் செய்த ஒரே காரியம், எந்த பாதையில ஆண்டு வைத்தாலும், எதில நடக்க சொல்லி வைத்தாலும், அது அக்கினியின் பாதையா இருந்தாலும், அது ஆறுகளை கடந்து போகிற பாதையா இருந்தாலும், சந்தோஷமாய் என்ன செய்தாலும் அவர் மேல நம்பிக்கையாய் கடந்து போகணும். கர்த்தர் சொன்ன வார்த்தையின்படி அதே 2001 திரும்ப சிங்கப்பூர் தேசத்துக்கு கொண்டு வந்தார். அவருக்காக எதையெல்லாம் விட்டேனோ, அவருக்காக எதையெல்லாம் நஷ்டமும் குப்பை என்று விட்டேனோ, பல மடங்கு தேவன் ஆசீர்வதித்தார். 15 ஆண்டு காலம் உண்மையுள்ள தேவனாய் ஆண்டவர் ஆசீர்வதித்து 15வது ஆண்டுல என்னுடைய வேலையின் உச்சத்தில் இருக்கிற பொழுது தன்னுடைய ஊழியத்தை செய்யும்படியா தேவன் அழைத்தார். தேவனுடைய ஊழியத்திற்கு முழு சம்மதம் அளித்து தேவனுடைய காரியத்தை செய்த பொழுது கர்த்தர் கரம் ஆசீர்வதித்து உயர்த்தினார். நாட்கள் வந்தது, ஊழியத்தில் இதே போல சோதனை, அவரை நம்ப வேண்டிய சூழ்நிலை, அவரை நம்பி நின்றேன். இன்றைக்கும் ஆதியாகமம் 26-22 தரிசனத்தை கொடுத்து ரெகபோத்த கர்த்தர் மகிமையா நடத்தி வருகிறார். அன்பான சகோதரனே, சகோதரியே, சோதனையின் காலத்தில் போய் கொண்டிருக்கிறீங்களா? நம்பிக்கை துரோகத்தில், இழப்புல, மெடிக்கல் ரிப்போர்ட் கொடுக்கிற காரியம், சரீரத்தில் பலவீனம், எந்த ஒரு காரியத்தில் சோர்வில் நீங்கள் கடந்து போனாலும் உங்களை சொல்லுகிறேன், ஆண்டவரை நம்புகிறதுல, ஆண்டவர் மேல நம்பிக்கை இருக்கிறதுல, ஆண்டவர் மேல இருக்கு உறுதியில இம்மி அளவு கூட குறைந்து போயிடாதீங்க. அவர் மேல நம்பிக்கையா இருங்க. யோபு சொன்னது போல, அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையா இருப்பேன். உங்க நம்பிக்கை இயேசுவின் மேல் இருக்கட்டும். உங்க நம்பிக்கை சிலுவையில் நமக்காய் ஜீவனை கொடுத்த ஆண்டவர் மேல் இருக்கட்டும். உங்க நம்பிக்கை நமக்காக ரத்தம் சிந்தின அந்த ஏசப்பா மேல் இருக்கட்டும். நீங்க நம்ப அந்த நம்பிக்கையில உறுதிப்பட இன்றைக்கு சொல்லுகிற இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிறீங்க. யாரெல்லாம் இந்த வார்த்தையை ஹாஸ்பிட்டல் பெட்ல இருந்து கேட்டுக்கொண்டிருக்கிறீங்களோ, என்ன நடந்தாலும் உங்களை நம்ப வேணும் சொல்றீங்களே, அநேக ரிப்போர்ட் சொல்லிருச்சு உங்களுக்கு நம்பிக்கை இல்ல, நோ ஹோப்னு சொல்லிக்கிறாங்க. நீங்க இருக்கிற அந்த ஹாஸ்பிட்டல் பெட்ல இருந்து ஆண்டவர் உங்களை எழும்ப செய்வார், திரும்ப உங்களை கட்டுவார். என் வாழ்க்கை முடிஞ்சு போச்சா, என் வாழ்க்கை கட்டப்பட முடியாதான்னு கதறிக்கொண்டிருக்கிற உங்களுக்கு ஒரு புது காரியத்தை தேவன் செய்கிறார். ஒரு புது காரியம் உங்களுக்கு உருவாகிறது. என் தொழில நொடிஞ்சு போயிட்டேனே, என் தொழில இவ்வளவு நஷ்டமாயிருச்சு, அருமையான சகோதரனே, சகோதரியே, என் ஆண்டவர் உங்களை திரும்ப கட்டுவார். நீங்க எந்த இடத்துல தலை குனிந்திருந்தீங்களோ அதே இடத்துல என் ஆண்டவர் உங்களை கட்டி எழுப்புவார். ஒரே ஒரு காரியம், ஆண்டவர் மேல இருக்கிற நம்பிக்கையில கொஞ்சம் கூட குறைஞ்சு போயிடாதீங்க. யோபு 13:15 சொன்னபடி ஆண்டவர் மேல நம்பிக்கையா இருப்பேன். என்ன நடந்தாலும் என் ஆண்டவர் நம்புவேன்னு சொல்லுங்க. அந்த நம்பிக்கை உங்களை வாழ வைக்கும். அந்த நம்பிக்கை உங்களை கட்டும். அந்த நம்பிக்கை உங்களை சாட்சியா வைக்குங்க. இந்த ஆண்டுக்கு, இந்த நாட்களுக்கு நீங்க தான் சாட்சி. உங்க பட்டணத்துக்கு நீங்க தான் சாட்சி. கர்த்தர் உங்க வாழ்க்கையில மகிமைப்படுவார், உங்களை உயர்த்துவார். God bless you.